எதிர்த்து கேட்டால் ஏதாவது பேசுனா உடனே எடுத்துடுறோன்னு சொன்னால் 1700 பேருக்கு மேலே மெம்பராக இருக்க முடியுமா இங்கே? இங்கே மெம்பராக இருக்கிறவங்க 1700 மேலே யாராவது ஒருத்தர் மட்டும் எதிர்த்து கேட்டிருப்பாருன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோமோ யூனியன்லேருந்து, நீங்கள் அதை வேணாலும் கேள்வியாக கேளுங்க. ஏன் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இவ்வளோன்னு கேளுங்க மெம்பர்ஸுக்கு. அது நாங்கள் தராமல் இருக்கணும். ஆனால் தரோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் 10% வாங்குறீங்கன்னு இப்போ தானே கேள்வி கேட்குறாங்க. இது 20 வருஷமாக நடக்கிறது. 10 வருஷமாக வாங்கிட்டு எல்லாம் பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இப்போ கேட்குறாங்க, ஏன் நீங்கள் 10% வாங்குறீங்க, அதை என்ன பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்கு இப்போ 10% வாங்குறது தப்பாக தெரியுது. ஏன்னா அவங்க பிள்ளைங்க அதில் வாங்கி தான் படித்தாங்க. 15,000 ரூபா கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு. அதனால் அந்த டீட்டெயிலாம் தெரியணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சியை நிகழ்ச்சினா உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவர் கேட்டார், ஏன் எங்களுக்கு ஏன் கொடுக்குறது, அந்த படத்தை கொடுங்களேன், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் இந்த போலீஸ் கஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். நீங்கள் எப்போ வேணாலும் போய் கேளுங்க. நீங்கள் சொன்னது வந்து அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த 10% வாங்கி கொடுக்குறீங்க. பட் why are they being removed action எடுக்கிறீங்க? இல்லை சார், உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. என்ன கேள்வி கேட்டாங்க, எப்போ கேள்வி கேட்டாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்கல சார். கேள்வி எங்கேயாவது கேள்வி கேட்டால் உடனே ரிமூவ் பண்ணுவாங்களா சார்? சார் அலிகேஷன் அதுதான் சார். அலிகேஷன் என்ன வேணாலும் சொல்கிறான் சார். நான் கூட யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட் சார். நடக்காத ஒன்றை நான் சொன்னேன்னா ஒரு இடத்துல மாட்டுவேன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு. நான் இன்னொரு வாட்டி சர்மைஸ் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு டப்பிங் யூனியனை பற்றி, அதில் ஷாஜி விஷயம் ஷாஜி இந்த பொண்ணு மேலே, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்தாரா இல்லையான்றதை பற்றி நான் வரல. அது நடந்திருக்கான்னு இது கோர்ட் சொல்லியிருக்கு. அது அங்கே அந்த வந்து அதை வந்து நான் ரெஃப்யூட் பண்ணுறேன். அதுக்காக தான் ஷாஜியை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் மற்றபடி அந்த ஷாஜி விஷயத்துலேயோ இந்த டப்பிங் யூனியன் பற்றி அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் சார்.